மாதா தொலைக்காட்சியின் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு என்று 2 பகுதிகள். வார்த்தை வழிபாட்டில் இறைவாக்குகளை நாம் கேட்கின்றோம், அதற்கு விளக்கமும் அளிக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து. அந்த பகுதியின் பின்னணியை சற்று கேட்போம். மோசே தனி ஒரு தலைவனாய் மக்களை ஆண்டு நடத்துவதிலும் வழிநடத்துவதிலும் சற்று சலைப்பை சந்திக்கிறார். இவ்வளவு பெரிய மக்கள் திரளை தனியொருவனாய் எப்படி தாங்குவது என்று ஆண்டவரிடம் கேட்க, ஆண்டவர் 70 பேரை தேர்ந்து கொள், உன்னில் இருக்கும் ஆவி அவர்களுக்கு நான் தந்து உன்னுடைய பழுவைக்கு நான் குறைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி 70 பேரை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த 70 பேரின் ஆண்டோட ஆவி பொழியப்படுகிறது. இறைவாக்கு உரைக்கிறார்கள், மோய்சனுடைய தலைமைத்துவத்தில் பங்கேற்கிறார்கள். இதை தவிர வேறு 2 பாளையத்தின் பொதுமக்களில் இருக்கிறவர்கள் இறைவாக்கு உரைக்கும் மோய்சனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த சொல்லி ஒரு வேண்டுகோள் வருகிறது. அதை எப்படி மோசே சந்திக்கிறார், அதில் மோசனுடைய பெருந்தன்மை, விவிலியத்தின் தலைமைத்துவ போக்கு, இவைகளை பற்றி அழகான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு முதல் வாசகத்தை நாம் சந்திக்கிறோம். இறைவனுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப, மோயிசனுடைய வழி நடத்துதலுக்கு ஏற்ப மக்கள் நடக்கவில்லை. அடிக்கடி முணுமுணுக்கின்றார்கள், முறையிடுகின்றார்கள், குறை சொல்லுகின்றார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த மக்களை வழிநடத்துவதற்காக இறைவன் 70 பேரை நியமிக்க சொல்லுகின்றார். உடன்படிக்கையின் கூடாரத்திலே அனைவரையும் ஒன்று சேர்க்கின்றார். அந்த மக்களுக்கு தன்னுடைய புதுப்பிக்கின்ற ஆவியை, பலத்தை, சக்தியை, ஞானத்தை கொடுக்க சித்தம் கொள்ளுகின்றார். அந்த தம்முடைய ஆவியையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அழைக்கப்பட்ட 70 பேரை தவிர அதை தாண்டி 2 பேருக்கும் இறைவன் ஆவியானவரை கொடுக்கின்றார். 70 பெயரை பற்றி பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. வராத 2 பெயர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எல்தாது, மேதாது என்று சொல்லி வராமல் போன 2 பெயரை சுட்டி காட்டுகின்றது இன்றைய இறைவார்த்தை பகுதி. அப்படி என்றால் இறைவன் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. கடவுளின் அழைப்பு என்று சொல்லப்படுவது நம்முடைய தகுதியை வைத்து கடவுள் நம்மை அழைப்பதில்லை. நம்மை கடவுள் நமது தகுதியின்மையில் நம்மை அழைக்கிறார். இது ஆண்டவருடைய திட்டமாக. அதனால் நம்ம நினைக்கிறது மாதிரி கிடையாது. ஸோ நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல் திட்டங்கள், நம்முடைய பலவிதமான வரையறை முறைகள், இவைகளை பற்றி கடவுளுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. மோசேயின் செயல்பாடு நம்மை சிந்திக்க வைக்கின்றது. இளைஞன் ஒருவன் கூறுகிறான், எல்தாதும் மேதாதும் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று. உடனே இளமை முதலே அவருக்கு துணையாயிருந்த யோசுவா சொல்லுகிறார், அவர்களை தடுத்து நிறுத்தும் என்று. யார் சொல்லுகிறார்கள் என்று கூட பார்க்காமல் மோசே ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து, மக்கள் எல்லாருமே இறைவாக்கினர் ஆனால் நன்றாக இருக்குமே என்று சொல்லிவிட்டு, உனக்கு பொறாமையா, கடவுளுடைய தாராள குணம் உனக்கு பொறாமையா, கடவுள் மற்றவர்களை பயன்படுத்துவது உனக்கு பொறாமையா என்று சொல்லி, நாம் சிந்திப்பது ஒரு விதம், கடவுள் சிந்திப்பது வேறு விதம் என்பதை மிக அழகாக இங்கே மோசே எடுத்து காட்டுகிறார். இந்த 70 பேருக்கு மூப்பர்களோடு இருக்கிறது ஒரு இந்த மூப்பர்கள் என்பதற்கு எபிரேய மொழியில் ஜாக்கென் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் சமுதாயத்தில் ஒரு மரியாதையும் ஒரு முதிர்ச்சியும் பெற்றவர்கள் என்று நாம் கொள்ள வேண்டும். இதுதான் பின் நாட்களில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மூப்பர்கள், ஈவன் இயேசுவினுடைய காலகட்டத்தில் கூட மூப்பர்கள், மறைநூல் அறிஞர்கள் அந்த இது வருது. இப்போ இங்கே ஆரம்பிக்கிற தலைமைத்துவ பார்ட்டிசிபேட்டரி, பகிர்ந்து கொடுக்கப்படுகின்ற தலைமைத்துவம் பின்னாட்களிலும் அது ஒரு அழகான ஒரு தலைமைத்துவம் மாறுது. அதே போல் 70 என்ற எண்ணம் ரொம்ப முக்கியமானது. இப்போ இருக்கிற 70, இங்கே 70 பேர் தேர்ந்தெடுக்கிறார், மூப்பர்களாக இருக்கிறாரு. செனட்ரின் அப்படின்னு சொல்லியிருக்கல, தலைமைச் சங்கமும் 70 நபர்கள் கொண்டது தான். அதே மாதிரி இயேசுனுடைய காலகட்டத்திலும் 70 சீடர்களை அனுப்பி வைக்கிறது. அதில் அந்த 70 முக்கியமான நம்பதாகும். அந்த மூப்பருடைய அமைப்பும் பின்னால் ஒரு தனியான ஒரு அழகான ஒரு நிர்வாக பொறுப்பாக மாறிவிடுறதை பார்க்குறோம். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தினாக்க, மோசே தலைமைத்துவத்தை மையத்திலிருந்து பார்க்காமல் விளிம்பிலிருந்து பார்க்கிறார். நம்ம எப்பயுமே சென்டர் இஸ் தி ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவான்.
இல்லையா தலைவர் என்கிறவர் மையத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். அவரே அவனுடைய எல்லாத்துக்கும் பொறுப்பாகிறார். இப்போ இந்த எல்தாது மேதாதெல்லாம் வந்து விளிம்பு நிலை மனிதர்கள், அங்கிருந்து அவர்களுக்கும் அப்படின்ற ஒரு இது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு இதில் பங்கெடுக்கும் ஒரு திருச்சபையும் தலைமைத்துவத்தையும் இந்த முதல் வாசகம் அழகாக வலியுறுத்துது. இந்த காலத்தில் சில பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் எல்லாவற்றையும் அவர்களே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பிரின்சிபிள் ஆஃப் சப்சிடியாரிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். எல்லாவற்றையும் ஒருவரே செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக இன்னும் விளிம்பில் இருப்பவர்கள், தந்தை அவர்கள் சொன்னது போல, அவர்கள் செய்யக்கூடியதை அவர்கள் செய்யும்படி விடுவது. மிக உயர்ந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் விளிம்பில் இருப்பவர்களினுடைய பணியிலே அனாவசியமாக தலையிடாமல் இருப்பது. இதற்கெல்லாம் ஜெத்ரோ, மோசே எல்லாம் உண்மையாகவே ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு விளங்குகிறார்கள். அமலோற்பதாஸ் தந்தை அவர்கள் வந்து அழகாக சொல்லுவாங்க, திருச்சபைக்குள்ளாக மாற்றம் என்றோ வளர்ச்சி என்றோ பெருமளவில் வருகிறது என்று சொன்னால் அது பொதுநிலையிலிருந்து மட்டும்தான் வரும் என்று ஒரு அழகான கருத்து தன்னுடைய எழுத்துக்கள் அதிகம் வலியுறுத்தியவர். திருச்சபை பொதுநிலையின் திருச்சபையாக மாற வேண்டும் என்று ஆயுள் முழுவதும் பாடுபட்டு உழைத்தவர். அதில் அப்போ வந்து நம்முடைய தலைமைத்துவத்தில் கூட வந்து நம்ம வந்து ஒரு குருக்கள், துறவர்கள் இவர்கள் மட்டும்தான் தலைமைத்துவம் இல்லாமல் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறந்த மனப்பக்குவமோ தாராள உள்ளமும் இருந்தால் இன்னும் வளர்ச்சி வெகு விரைவில் நம்ம எட்டும் என்பது கொஞ்சமும் சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒன்றாகும். மோயிசன் இல்லாமல் கூட இறைவன் அந்த விடுதலை கொடுத்திருக்கலாம். ஆனால் இறைவன் மனிதனுடைய ஈடுபாட்டையும் பங்கேற்பையும் எதிர்பார்க்கிறார். அதன் வழியாக ஒவ்வொருவருமே மீட்பினுடைய திட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற செய்தியை தருகின்றார். அதனால் தான் மோயிசன் இன்னும் 70 பேரை உருவாக்கி அவர்கள் வழியாய் இஸ்ராயல் மக்களை வழிநடத்துகின்ற பொறுப்பை தருகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது மோயிசன் கூட ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவனுடைய ஆளுமை பண்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒரு தலைவரிடத்தில் எப்படியெல்லாம் பரந்த மனப்பான்மை இருக்க வேண்டும், பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், மக்களிடம் இருக்கின்ற நல்ல குணாதிசயங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவைகளை கொண்டு வந்து பொது நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு மோயிசன் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அதனால்தான் யார் செய்கிறார்கள் என்பதை குறித்து அவர் கவலைப்படவில்லை, என்ன செய்கின்றார்கள், ஒருவர் செய்கின்ற காரியம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா என்பதில் மட்டும் மோயிசன் கருத்தாக இருக்கின்றார். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாராம். அது போலத்தான் திருச்சபையில் பல பங்கேற்பு அமைப்புகள் இருக்கின்றன. அவையெல்லாம் சரியாக செயல்பட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் ஆசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதிக்கும் இன்றைய முதல் வாசகத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு. அங்கே எல்லா மக்களுக்கும் ஆவியானவர் பொழியப்பட்டால் நலமாயிருக்குமே என்றார் மோசே. இந்த நற்செய்தி பகுதியில் இயேசுவின் பெயரால் ஒருவர் பேய் ஓட்டுவதை கண்டு அதை சீடர்கள் தடுக்க பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிடுவதை நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதியை பற்றி சற்று சிந்திப்போம். திருத்தூதர் பணிநூல் 19ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே இயேசுவை அறியாதவர்கள் கூட இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டுவதாக நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் பெயரால் இப்படி இயேசுவை அறியாதவர்கள் கூட அந்த இயேசுவின் வல்லமையான திருப்பெயரை ஒரு மேஜிக்கல் பவராக, ஒரு மந்திரவாதி சக்தி தன்மை உடையதாக பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த பகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இயேசு ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார். என் பெயரால் பொய்களை ஓட்டுகிறவர் எனக்கு எதிராய் பேச மாட்டார், ஆகவே அவளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, என் சீடன் என்பதற்காக நீங்கள் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் ஆனால் அது கைமாறு பெறாமல் போகான் என்ற அழகான ஒரு பொன்மொழியும் நம் முன்பாக வைக்கிறார். இன்றைய முதல் வாசகம் இயேசுனுடைய இந்த செயல்பாட்டுக்கு ஒரு முன்னோட்டமாகவே அமைகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. நல்ல காரியங்களை அடையாளம் கண்டு கொண்டு நல்லவர்களை உற்சாகப்படுத்தி நற்செய்தி பணிக்காக, இறைவனுடைய இறையாட்சி பணிக்காக பயன்படுத்துகின்ற அதே சூழல் இங்கேயும் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக இந்த இயேசுவினுடைய பரந்த மனம் வந்து ஒரு சில நல்ல காரியங்களை இன்றைக்கும் நமது திருச்சபைக்கும் நம்ம சுற்றி வாழ்கின்ற பிற மத அல்லது பிற சபைகளை சார்ந்தவர்களுடைய உறவுகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் பாடமாக மீது இயேசுவினுடைய சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, நல்லது எங்கிருந்தாலும் வந்தாலும் அதை ஏற்று பாராட்ட முடிய ஒரு பரந்த உள்ளம், இது வந்து இன்றைக்கு நம்ம வந்து பல்சமய உரையாடல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நம்ம ஏற்படுறோம். ஒரு நல்ல மனதோடு மற்ற சகோதரர்களை அணுகி போகும்பொழுது தான் ஒரு நல்லுறவுக்கு அது ஒரு வழியாகவும் அமைகிறதாகவும் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். நம்ம மனித நிலை, நம்முடைய மனித எண்ணங்கள் அப்படின்னா, நான் வந்து பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள்,
நமக்கு உறவுக்காரர்கள் நண்பர்கள் சொல்லி சொன்னால் நமக்கு பிடித்ததை அவரோடு பகிர்ந்து கொள்வோம். நமக்கு தேவையில்லாததை நமக்கு தெரியாதவங்கள்ட்ட வந்து கொடுப்போம், இல்லை பிடிக்காதவங்கள்ட்ட கொடுப்போம். ஆனால் கடவுளுடைய எண்ணங்கள் வேறு. அவருக்கு வந்து பிடிக்காதவங்க, நெருக்கமானவங்க, தேவையில்லாதவங்க அப்படிலாம் இல்லை. அவர் எல்லார்ட்டையுமே வந்து சமமாக தான் இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் தன் அருளை தருகிறார். லூயி பாஸ்டர் என்ற மிக சிறந்த அறிவியல் அறிஞர், மருத்துவராக பணிபுரிந்தார். அதே சமயம் நம்பிக்கையாளர். அவர் நீங்கள் சொன்ன இதே கருத்தை தான் வாழ்ந்து காட்டினார் என்று சொல்ல முடியும். சொன்னார், என்னிடம் வரும்போது, வைத்தியம் பார்க்க வரும்போது, நீங்கள் எந்த இனம், எந்த மொழி, எந்த நாடு என்று யாரும் சொல்ல வேண்டாம். டெல் மீ வாட் இஸ் யுவர் சஃபரிங், நீங்கள் எந்த நோயால் வேதனைப்படுகிறீர்கள் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று கேட்டாராம். உண்மையாகவே நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் இப்படி கடவுளின் மனநிலையை பிரதிபலித்து கடவுள் மற்றவர்கள் வழியாகவும் செயல்படக்கூடும் என்று பரந்த மனப்பான்மையோடு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கு நம்முடைய இறைவாக்கு நமக்கு இட்டுச் செல்கின்றது. இறைவன் நமது திருச்சபையை திருத்தந்தையின் வழியாக வழிநடத்துகின்றார். 3000க்கும் மேற்பட்ட ஆயர்கள், 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட குருக்கள், லட்சக்கணக்கான வேதியர்கள், இவர்கள் வழியாக தன்னுடைய மக்களை இறைவன் வழிநடத்துகின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் பயன்படுத்துகின்றார் என்பதுதான் உண்மை. அதனால்தான் பல்வேறு இடங்களில் குருக்கள், துறவியர் நுழைய முடியாத இடங்களிலெல்லாம் விசுவாசிகள், திருமுழுக்கு பெற்ற விசுவாசிகள் இறைவனுடைய அருளை தருகின்ற வாய்க்கால்களாக, அபிஷேகம் தருகின்ற வாய்க்கால்களாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு திருச்சபையினுடைய வரலாற்று மிகப்பெரிய சான்று இன்னும் கூட நம் கண்கூடாக பார்க்கிறோம். அதுவும் இந்த காலகட்டங்களிலெல்லாம் பொதுநிலையினருடைய பங்கேற்பு, ஈடுபாடு, நற்செய்தி பண்ணி சாட்சிய வாழ்வு உண்மையிலேயே திருச்சபைக்கு நம்பிக்கையை தருகின்றது. இதைத்தான் இறைவன் விரும்புகின்றார். இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற சவாலும் அதுதான். மற்றவர்களை பாவத்தில் விழச் செய்பவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். இன்னொரு கருத்து, சோதனையை நாம் முழு மூச்சோடு எதிர்த்து ஆண்டவர் சார்பாக முடிவு மேற்கொள்ள வேண்டும் என்று. நாம் தூய வாழ்வு வாழ்வது என்பது ஒரு நிலை, இன்னொரு மற்றவரையும் தூய வாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பது இன்னொரு நிலை. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நாள் நல்லா பழகி பேசிகிட்டு இருப்பார். புது ஃப்ரெண்டு, ரொம்ப உற்சாகமாக அவரை பற்றி பேசுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட அவரை பார்க்கல. நான் அவரை கேட்டேன், என்னங்கண்ணே அவங்க ஃப்ரெண்டை காணுமே அப்படின்னேன். இல்லை, அவர்கிட்ட அதிகம் பேசிக்கிறது இல்லை, அதிகம் வச்சுக்கல அப்படின்னாரு. ஏன், என்னாச்சு அப்படின்னேன். எப்போ பார்த்தாலும் இரட்டை அர்த்தம் உள்ள பேச்சுகளாக பேசுகிறாரு, ஆபாசமான வார்த்தையில் பேசுகிறாரு, மனசு ஈஸியாக களங்கமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் நினச்சேன், நம்ம சொல்கிற சொல்லும் பேசுகிற பேச்சும் அடுத்தவர் எந்த விதத்திலும் அனாவசியமாக பாதிக்கக்கூடாது. விளையாட்டுக்கும் வேடிக்கைக்கும் கூட மற்றவர்களை பாவத்திற்கு இட்டு செல்வதோ பாவ சிந்தனைகள் ஊற வைப்பதற்கோ தடையாக இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் அடுத்தவரை பாவத்துக்கு இட்டு செல்றீங்கன்னா உங்கள் கழுத்தில் எந்திரக்கல், நம்ம ஆரியம் அரைக்கிறது வீட்டெல்லாம் பெரிய பெரிய கல் வச்சுருப்பாங்க. சாதாரணமாக கடலில் குதிச்சாவே நம்ம மீண்டு வரமாட்டோம். அத்தோ பெரிய கல்லை கட்டி தூக்கி போடுறோம் உள்ள அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். எப்படின்னா எவ்வளோ கோவப்படுறாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அடுத்தவரை பாவத்தில் விழத்தாட செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் நம்ம உடந்தையாகக்கூடாது என்பது அழகான ஒரு தெளிவான ஒரு கருத்து. இன்றைய ஊடக உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, இந்த வாழ்க்கைகளில் வந்து எவைகளை வந்து வெளிப்படையாக நாம் பேச தேவையில்லையோ, எவைகளை பற்றி நாம் வெளிப்படையாக மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையோ, அந்த காரியங்களை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு வியாபார பொருளாக பயன்படுத்தி இன்றைக்கு வந்து குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகளை, உறவு சார்ந்த பிரச்சனைகள், ஒருவரை புரிதல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு எக்கச்சக்கமாக வந்து இன்றைக்கு சமூகத்தில் இந்த ஊடகங்கள் வந்து பெரிய இடையூறாக இருந்துகிட்டு இருக்கு. தன்னுரிமை என்ற பெயரில் எது வேண்டுமானாலும் பேசலாம், எது வேண்டுமானாலும் பார்க்கலாம், எதை வேண்டுமானாலும் காட்டலாம் என்று நவீன கலாச்சாரம் போய்கொண்டே இருக்கிறது. ஊடகத்துறையில் அனுபவம் மிக்க உங்களுடைய இந்த கருத்து உண்மையாகவே எல்லாரையும் சிந்திக்க வைக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது, எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாக்குறோம். அதுவும் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாத சிறுவர்கள், சிறுமிகள், இவர்களுக்கு இடையூறாக அவர்களுடைய மனத்தை தவறான விதத்திலே, பாதிக்கப்படும் விதத்திலே இன்றைய ஊடகங்கள் செயல்படுவது உண்மையாகவே ஆண்டவருடைய கோபத்தை அதன் மேல் வர வைக்கும் என்பது சொன்னால் மிகையாகாது.
இன்னொரு பக்கம் பார்த்தால் நிறைய பேர் சிறுவர்கள், சிறுமிகள் பெற்றோரிடம், ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அறிவு கண்களை திறக்க வைக்க வேண்டியவர்கள், அவர்களுக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் சில நேரங்களிலே அவர்களை தவறாக பயன்படுத்துவதையும் பாவத்திற்கு இட்டுச் செல்வதையும் நாம் செய்தித்தாள்களிலே, ஊடகங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே தந்தை அவர்கள் சொன்னது போல அத்தகையவர்கள் நிச்சயமாக தூரவே இருக்க வேண்டும், திரும்பி வரவே கூடாது என்று ஆண்டவர் மிக கடுமையாக கூறுவது நம் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நமது இறைவன் தேடும் இறைவன், ஒவ்வொருவரையும் தேடும் இறைவன். 99 ஆடுகள் இருந்தாலும் கூட காணாமல் போன ஒரு ஆட்டை தேடுகின்ற இறைவன், காணாமல் போன ஒரு நாணயத்தை தேடி கண்டுபிடித்து அதிலே சந்தோஷம் காண்கின்ற இறைவன் நமது இறைவன். ஒவ்வொரு ஆன்மாவும் அவருடைய கண்களில் விளையேற பெற்றவர்கள். அதனால்தான் மிக கண்டிப்பாக இருக்கிறார். ஒருத்தருக்கு வந்து கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸோ ப்ரெஷியஸ். ஆனால் அதுவே வந்து ஆன்மாவை இழக்கச் செய்யக்கூடியதாக இருந்தால், பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக இருந்தால், அடுத்தவர்களுக்கு துர்மாதிரியாக இருந்தால் அவைகளை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா அவருடைய தனி ஆன்மா, அதனுடைய மீட்பு, மகிழ்ச்சி, நிறைவு, தூய வாழ்வு மிக மிக முக்கியமானது என்பதை ஆண்டவர் மிக மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார். இந்த வேளையிலே பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை, பொறுப்பை உணர வேண்டும். பொறுப்பில் இருப்பவர்கள், அருட்தந்தையர்கள் சொன்னது போல ஆசிரியர்கள், கற்பிக்கின்றவர்கள், போதனை செய்கின்றவர்கள், ஊடகத்துறையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இன்னும் சற்று கவனமாக, பொறுப்பாக இருக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை. பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகம் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள இறைவசனங்கள். பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருப்பது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கொடை. அதை வைத்து நல்லது செய்ய வேண்டுமே தவிர தங்களையே மையமாக வைத்து தேவையில் இருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது என்று நம் எல்லாருக்கும் அறிவுரை கூறுகின்ற யாக்கோபினுடைய இந்த பகுதியை பற்றி சற்று சிந்திப்போம். யாக்கோபு எழுதிய திருமுகத்தின் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது. அதுவும் குறிப்பாக கிரேக்க ரோமானிய மனிதர்கள் வாழ்கின்ற உலகம் செல்வத்தை, வெற்றியை, புகழை தேடுகிற ஒரு சமூகம். இப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதிப்பீடுகளை இழந்து விடுவார்களோ, அவர்களை உலகத்தின் போக்கினரை போல செல்வத்தையும் வெற்றியும் புகழையும் தேடி ஓடிவிடுவார்களோ, அநீத வழிகளில் செல்வத்தை சேர்க்க நினைக்கிறார்களோ என்கின்ற ஒரு அச்சத்தினால் செல்வத்தை பற்றி அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதுவும் ஒரு அழகான 3 வகையான செல்வத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஒன்று, தேவைக்கு மேல் சேர்த்து வைக்கப்படுகின்ற அக்யூமுலேட்டட் வெல்த். 2வது, பகிர்ந்து கொள்ளப்பட முடியாத ஒரு செல்வம். 3ஆவதாக இருப்பது அன்ஜஸ்ட் வெல்த், அநீதமான செல்வம். இந்த 3ஐயும் சொல்லி இந்த 3ம் எப்படிப்பட்ட நிலையில் கடவுள் முன்பாக மதிப்பீடு செய்யப்படுகிறது, அதை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்கிற கருத்தை சொல்லுவதாக இந்த 2ஆம் வாசகம் அமைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையிலும் சரி, தன்னுடைய சீடர்களின் போதனைகளிலும் சரி, ஒரு தெளிவான புரிதலை நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார். செல்வம் என்பதே அடுத்தவர்களுக்காக, செல்வம் என்பது பகிர்ந்து வாழ்வதற்காக. பகிரப்படாத செல்வத்தினால் பயன் எதுவுமே இல்லை. இன்றைய இந்த 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக யாக்கோப்பு இறந்த காலத்தை பயன்படுத்தி செய்தியை வழங்குகின்றார். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று, உங்கள் செல்வம் மக்கி போயிற்று, உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன, அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, நீங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, கிடைக்க போவது கிடையாது. மாறாக இதன் மூலமாக உங்களுக்கு சாபந்தான் வரும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். சேக்ரட் ஹார்ட் செமினரியுடைய அதிபர் அவர்கள் ஒரு குருத்துவ நிலைப்பாட்டினுடைய இறுதியிலே நன்றி உரை ஆற்றினார். அப்பொழுது சொன்னார், இந்த ஆண்டு எங்கள் குருமடத்தில் குருத்துவ அபிஷேகம் பெற்ற குருக்களில் 6 பேர்களுக்கான செலவை ஒரே மனிதர் பொறுப்பேற்று செய்தார், அவருக்கு இந்த இடத்தில் நன்றி கூறுகிறோம் என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் குழுமியிருந்த அத்தனை விசுவாசிகளும் கைத்தட்டி ஆரம்பித்தார்கள். ஒரு குருமானவரை படிக்க வைக்க 4 ஆண்டுகள் இறையிலில் பயிற்சி வைக்க எவ்வளவு செலவாக இருக்கும். அவர் பணக்காரராக இருந்திருக்க வேண்டும், இருந்தாலும் நல்ல மனது பாருங்கள், 6 பேருக்கு உதவி செய்து அதனுடைய அத்தனை செலவையும் ஏற்று பீடத்திற்கு அவர்களை அழைத்துக் கொண்டு ஒரு வழி, எவ்வளோ அழகான ஒரு நல்ல மனது. செல்வத்தின் பயன் ஈதல். லூக்கா நற்செய்தியில் நம்ம 2 உவமைகளை பார்க்கிறோம். ஒன்று 12ஆம் அதிகாரத்தில் தன்னை மட்டுமே மையமாக வைத்து வாழ நினைக்கிற ஒருவன்
ஆண்டவர் அன்றிரவே அவனுக்கு தோன்றி, இன்றே உன்னுடைய உயிர் பறிக்கப்படும், நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்று. அதே போல 16ஆம் அதிகாரத்துல அந்த பணக்காரன் எப்படி ஆண்டவரை பின்பற்ற மனத்தில் வைக்காமல் லாசரை பற்றி நினைக்காமல் இருந்து நரகத்துக்கு போன அந்த உவமை சரி. உன்னிடம் உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு வந்து என்னை பின் செல் என்று ஆண்டவர் சொல்லும்போது அதையும் கேட்காமல் மன வருத்தத்தோடு சென்ற இன்னொருவன். இதெல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது, பணத்தில் நம்பிக்கை வைத்து மற்றவர்களுக்கு பயன்படாத வாழ்வு வாழ்கிறவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள் அல்ல. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், do not be arrogant, பாசிட்டிவா be grateful, be generous. தாராளமாயிரு, நன்றியுள்ளவனாயிரு, பெருமையோடு வீண் பெருமை அடிக்காதே என்று ஆண்டவர் சொல்வதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள முடியும். பணத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, மம்மோன் இல்லைங்களாண்ணா? ஆமாம், பேய். நீங்கள் அதற்கு மாஸ்டரா இல்லை அப்படின்னா நீங்கள் அடிமையாக தான் இருப்பீங்க. எப்பயுமே பணத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், பணம் உங்களை பயன்படுத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று சொல்லுவார்கள். இப்போ அக்குமுலேட்டட் வெல்த், சேர்த்து வைத்த தேவைக்கு மேல் சேர்த்து வைக்கிறது. இன்னொன்று பகிர்ந்து கொள்ளப்படாத சொல்லுவான். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அன்ஜஸ்ட் வெல்த், அநீத வழிகளில் பொருள் சேர்க்கிறது. அது அந்த ஒரு காலத்தில் வாழ்க்கையில் வியாபாரம் இருந்துச்சு, அது இயல்பு, பிழைக்கிறதுக்காக வியாபாரம் பண்ணாங்க. இன்னைக்கு வாழ்க்கையவே வியாபாரம் ஆக்கிட்டு லாபத்தை மட்டுமே ஒரு குறியாக நடத்துக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் ஒரு லாப கண்ணோக்கத்தில் பார்க்கறதுக்கு அது யாக்கோபனுடைய திருமுகத்தில் ரொம்ப வலிமையான ஒரு கருத்து. அநீத வகையில் செல்ல கொடுக்கப்படாத கூலி, ஏழைகளை சுரண்டுதல், மற்றத்துல ஏமாற்றி பொருள் சேர்ப்பது, இதெல்லாம் இன்றைக்கும் இந்த காலகட்டத்துக்கும் நமக்கும் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஒரு விதத்தில் இப்போ பணம் சேர்ப்பது குற்றமா இல்லையான்னு ஃபாதர் எடுத்தோன்னு கேட்டாங்க. அது எப்போ குற்றமாகுது என்று சொன்னால், அது ஒரு வியாதியாக மாறுகின்ற பொழுது. அதாவது என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, இந்த 1000 ரூபாய்க்கு நான் ஓகே இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம், இவ்வளோ நம்ம வச்சுக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். 10,000 ரூபா இருக்குது, ஓகே கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணலாம், மீதியை சேர்க்கலாம், இல்லை 4 பேர் கொடுக்கலாம். இல்லை 1 லட்ச ரூபா இருக்குது, இல்லை 10 லட்ச ரூபா இருக்குது, அட்லீஸ்ட் 1 கோடி இருக்குது, இவ்வளோ சேமிக்கலாம், இவ்வளோ 1000 கோடி, 10,000 கோடி, 50,000 கோடி, 1 லட்சம் கோடி என்ன செய்வாங்க அந்த காசு வச்சு? பாவம், என்னதான் யோசிக்க முடியும்? இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மீட்பு எப்போது வரும் என்றால், சக்கைவை போல என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். 4 மடங்காக திருப்பி கொடுப்பது, சொத்தில் பாதியையாவது ஏழைகளுக்கு கொடுப்பது, அப்போதுதான் அவர்களுக்கு மீட்பு வரும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சக்கை மாதிரி இவங்க ஆண்டவர் சந்திச்சாதான் அந்த வியாதி இவங்களை விட்டு போகும். ஏன்னா வியாதியில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். ஆண்டவருடைய இரக்கம் பரந்து விரிந்து பெருகுகின்றது. ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அக்கறைக்கு நான் மட்டும்தான் தகுதி உள்ளவன் என்று யாரும் நினைக்கக்கூடாது. யாரை வேண்டுமானாலும் கருவியாக பயன்படுத்தி நல்லது செய்ய அவருக்கு உரிமை உண்டு. பெருந்தன்மையோடு தாராள மனத்தோடு ஆண்டவரை போல, அவருடைய அடியார் மோசேயை போல எல்லா மனிதர்களையும் ஆண்டவருடைய பணியில் ஈடுபடுத்துவது நம்முடைய கடமையாகின்றது. மற்றவர்களை அருளில் வளரச் செய்வது நம்முடைய கடமை. அருளில் வளரச் செய்ய நாம் பெரும்பங்கு ஆற்றாவிட்டாலும் யாரையும் பாவத்துக்கு நாம் இட்டு செல்லவே கூடாது. அதுவும் தங்களையே பாதுகாத்து கொள்ள முடியாத, எந்தவித உதவியும் இல்லாத மக்களுக்கு நாம் தீங்கு செய்தால் ஆண்டவர் நம்மை மிக மிக தூரத்திலேயே வைத்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய அளவில்லா இரக்கத்தை அனுபவித்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தன்னிடம் இருக்கிறவற்றை பகிர்ந்து கொண்டு தியாக வாழ்வு வாழ, மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டு வாழத்தான் அழைக்கப்படுகிறோம். அநீதமாக செல்வத்தை சேர்த்து வைத்திருந்து, மற்றவர்களுக்கு பயன்படாத செல்வத்தை சேர்த்து வைத்திருந்து ஆண்டவருடைய ஆத்திரத்துக்கு நாம் ஆளாகவே கூடாது. ஆண்டவருக்கு நன்றி கூறி இரக்க உணர்வோடு தாட்சியோடு நம்முடைய கொடைகளை நாம் பயன்படுத்தும் போது நம்பிக்கை வாழ்வில் நாம் நிலைத்து நிற்போம். வாழ்வு தரும் இறை வார்த்தை
நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்துச் செல்கின்ற இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை நம்மை பகிரச் செய்ய தூண்டுகின்ற இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை நல்லது செய்கின்ற மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு தாராள மனத்தை அளிக்கின்ற இறைவார்த்தை. அவ்வார்த்தை உங்கள் அனைவரையும் தொடர்ந்து வழிநடத்தும். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.